Hi friends, welcome to zaagzoogzitchen. இன்னைக்கு நம்ம zaagzoogzitchenல பார்க்க போறது watermelon pudding recipe தான் பார்க்க போறோம். இந்த watermelon pudding வந்து coconut and strawberry pudding னு கூட சொல்லலாம். இந்த pudding வந்து watermelonல உள்ள கலர்ஸ் மாதிரியே, அதாவது லேயர்ஸா அரேஞ்ச் பண்ணி கலர்ஃபுல்லா செட் பண்ண போறோம். இந்த pudding செய்யறதுக்கு மோல்ட் எதுவும் தேவையில்லை. நான் சின்ன கப்ஸ்ல தான் வந்து செட் பண்ண போறேன். இது பார்க்கிறதுக்கு கலர்ஃபுல் அண்ட் அப்படைசிங்கா இருக்கிறதோட இதோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். அதனால குழந்தைங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான வாட்டர்மெலன் புட்டிங் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். புட்டிங் செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி சின்ன கப்ஸ் 6 கப்ஸ் வரைக்கும் எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப்பு பார்த்தீங்கன்னா 180 ml வந்து தண்ணி கொள்ளும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் எந்த கப்பில் புட்டிங் செய்கிறீங்களோ அதில் வந்து தண்ணி வந்து டபுளாக அளந்து எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு லேயராக நம்ம வந்து க்ரீன் லேயர் செட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு மில்க் பேனில் 360 ml தண்ணி வந்து அளந்து எடுத்துக்கிறேன். இது மெஷரிங் கப்பில் அளந்தோம்னா 1.5 கப் இருக்கும். புட்டிங்கோட ஸ்வீட்னஸ்க்காக 1/4 கப்பு மட்டும் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் அகர் சேர்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அகரை வந்து கரெக்டாக சேர்க்கணும். நீங்கள் ஜாஸ்தி சேர்த்துட்டிங்கன்னா புட்டிங் வந்து கல் மாதிரி ஆயிரும். அதனால 1 டீஸ்பூனே போதுமானது. இப்போ சுகர் அகர்லாம் இந்த தண்ணியில் வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் லேயரில் உள்ள ஃப்ளேவருக்காக பேண்டன் லீவ்ஸ் சேர்ப்பாங்க, அதாவது ரம்ப இலை சேர்ப்பாங்க. உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கங்க. என்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கல. இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சுட்டு இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இப்போ இதில் நான் கிரீன் கலருக்காக கிரீன் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஏதாவது கிரீன் கலரில் உள்ள ஃப்ரூட் ஜூஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அகர் பார்த்தோம்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கப்ஸில் வந்து இதை போர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கப்ஸ்லையும் ஈவனாக இருக்கணுங்கிறதுக்காக நான் 1/4 கப்பு மட்டும் அளந்து சேர்த்துக்கிறேன். நான் 6 கப்ஸ்லையுமே இந்த கிரீன் ஜெல்லியை போர் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறதுனால இதையுமே ஒரு சின்ன கப்பில் நான் போர் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே செட் பண்ணிடலாம். இது வெளியவே வச்சு செட் பண்ணிக்கலாம். நீங்க சப்போஸ் சீக்கிரமா செய்யறதா இருந்தா ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கங்க. ஆனா நான் இதை ஃப்ரிட்ஜ்ல வைக்காம தான் செட் பண்ண போறேன். இப்போ நெக்ஸ்ட் லேயர் நம்ம ஒயிட் லேயர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீடு சேர்த்துக்கிறேன். இதுல 1/4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். இன்னொரு பவுல்ல 1 டீஸ்பூன் அகர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதுல 1/4 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் நம்ம ஊற வச்சிடலாம். நான் ஒரு டின் கோகோனட் மில்க் எடுத்திருக்கேன். நான் கோகோனட் மில்கை யூஸ் பண்ணி தான் ஒயிட் லேயர் செட் பண்ண போகிறேன். கோகோனட் மில்க் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் மில்க் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மில்க் பேனில் கோகோனட் மில்க் 360 ml சேர்த்துக்கிறேன். இது மெஷரிங் கப்பில் அளந்தோம்னா 1.5 கப் இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் சேர்க்குறதா இருந்தால் முதல் பால்னு சொல்லுவோம்ல, அந்த கெட்டியான பால் எடுத்து சேர்த்துக்கணும். இப்போ இதில் 1/3 கப்பு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சிருந்த அகரையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கணும். இதை அடுப்பில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டே கொதிக்க வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோம்னா அகர் நல்லா கரைஞ்சி தேங்காய் பால் நல்லா திக்காயிருச்சு. கரண்டியை திருப்பிட்டு இந்த மாதிரி கை வச்சு செக் பண்ணோம்னா நல்ல ஏடு மாதிரி படியும். இப்போ அடுப்பை அமுத்திட்டு இறக்கிடலாம். இப்போ அதுக்குள்ளே பார்த்தோம்னா நம்மளோட க்ரீன் லேயர் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஒயிட் லேயரை வந்து க்ரீன் லேயருக்கு மேலே போர் பண்ணிக்கலாம். எல்லா கப்ஸ்லையுமே 1/4 கப்பு வீதம் அளந்து சேர்த்துக்கணும். இப்போ இந்த லேயரையும் நம்ம வந்து செட் பண்ண வச்சிடலாம். இந்த ஒயிட் லேயரை பார்த்தீங்கன்னாலும் 5 மினிட்ஸ் செட் பண்ணால் போதும், நல்லா செட் ஆயிரும். அதுக்குள்ளே நம்ம 3rd லேயரான பிங்க் லேயர் செட் பண்ணிடலாம். மறுபடியும் ஒரு மில்க் பேனில் மெஷரிங் கப்பில் 1.5 கப்பு, அதாவது 360 ml தண்ணி வந்து அளந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1/4 கப்பு மட்டும் சுகர் சேர்த்துக்கலாம். இதோட அகர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் உள்ள டேங்க் பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்ட்ராபெரி பவுடருக்கு பதிலாக நீங்கள் வந்து ஸ்ட்ராபெரி ஜூஸ் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி சேர்க்குறதா இருந்தால் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஸ்ட்ராபெரிஸை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை வடிகட்டிட்டு 1 கப் அளவு சேர்த்துக்கலாம். ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கொதிக்க வச்சிடலாம். இப்போ பார்த்தோம்னா அகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை அமர்த்திட்டு இதை இறக்கிடலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்த சப்ஜா சீட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அதுக்குள்ளே பார்த்தோம்னா ஒயிட் லேயரான கோகோனட் மில்க் லேயரும் செட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பிங்க் கலர் அகரையும் எல்லா கப்புலையும் 1/4 கப்பு வீதம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நம்ம 5 மினிட்ஸ்க்கு செட் பண்ணிடலாம். இப்போ பிங்க் லேயரும் சூப்பராக செட் ஆயிடுச்சு. பிங்க் லேயர் வந்து சப்ஜா சீட்ஸோட பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்க.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாட்டர்மெலன் புட்டிங் வந்து சூப்பரா செட் ஆயிருச்சு. கிரீன் லேயர், ஒயிட் லேயர் அண்ட் பிங்க் லேயர்னு பாக்குறதுக்கே அப்படைசிங் அண்ட் கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இத கட் பண்ணியும் காமிக்கிறே பாருங்க. இந்த புட்டிங் வந்து வாட்டர்மெலன் கலர்ஸ்ல இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த புட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கப்ஸ்ல தான் செஞ்சிருக்கோம். அதனால இதை டீமோல்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை, அப்படியே சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான வாட்டர்மெலன் புட்டிங் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ட்ரை பண்ணி உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சுவையான சமையல், சுகமான வாழ்வு. Thank you.